இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நம்ம தோட்டத்தில் முதலா கத்திரிக்காய் பொறிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறேங்க. அதாவது நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆகி போச்சுங்க. இப்போ தான் கொஞ்சம் காப்பு நல்லா புடிச்சிருக்குதுங்க. அந்த கத்திரிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா, பொறிச்சு எடுத்து இன்றைக்கி கேரளா அனுப்பலான்ட்டு பொறிச்சிட்டுருக்கிறேங்க. இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா, வளத்தி கத்திரிக்காய்ங்க. நம்ம ஏரியாவுக்கு பார்த்திங்கன்னா, இந்த கத்திரிக்காய் பெருசா எங்கேயும் பார்த்திங்கன்னா வியாபாரம் ஆகாதுங்க. அதுக்கோசரம் தான் நாங்கள் கேரளாவுக்கு போடுறோங்க. அதாவது நம்ம கேரளா மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா, ஓரளவுக்கு விற்று கொடுப்பாங்க. இங்கே நம்ம சத்தியமங்கலம் மார்க்கெட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த கேரளா காய் இழுக்காதுங்க. அதாவது பவானி காயின்ட்டு பார்த்திங்கன்னா, குண்டு காய் தனியாக வருங்க. அந்த காய் மட்டும் தான் பார்த்திங்கன்னா, நம்ம சத்தியமங்கலம் மார்க்கெட்டுக்கு இழுக்குங்க. பவானி காய் வந்து பார்த்திங்கன்னா, காப்பு கம்மியாக பிடிக்குங்க. ஆனால் விலை வந்து இதை விட அதிகமாக இருக்குங்க. அதாவது இது ரூ. 20 போனால் அது வந்து ரூ. 40 போகுங்க. ஆனால் இதில் எந்த சிரமமும் இல்லைங்க. காலங்காத்தால 3 பேர் வந்து குமிச்சோம்னா கிட்டத்தட்ட 4 மூட்டை 5 மூட்டை எடுத்து எறிஞ்சு போட்டு போயிடலாங்க. எந்த ஒரு சொத்தையோ மற்றதோ பெருசாக இருக்காதுங்க. பார்த்திங்கன்னா 100ல் ஒரு 10 காய் சொத்தை வருங்க. ஆனால் அந்தளவுக்கு நம்மளுக்கு பெருசாக கழிவீடு ஆகாதுங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு விவசாயம் பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க.